ஹலோ நண்பா, வெல்கம் டு மை சேனல் மிஸ்டர் தமிழா vlog. நான் உங்கள் சதீஷ். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறேன்னா, தேட்டர்ஸில் என்ன வர பேச்சு, இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் நண்பா. பொதுவாக பேய் பண்ணால் என்ன மாதிரி இருக்கணும் நண்பா? அடர்ந்த காடு, அடர்ந்த இருட்டு, அடர்ந்த வீடு, இல்லை பங்களா, இதுக்குள்ளே தான் பேய் கான்செப்ட் போகணும் நண்பா. ஆனால் இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கணுன்னா, ஒரு கப்புள் வந்து ட்ரெக் பண்ணி போகிறாங்க காட்டுக்குள்ளே. அப்படி போகும்போது நெருப்பு மூட்டை ஒரு மரத்தோட கிளையை வெட்டும்போது பார்த்திங்கன்னா ஒரு பொம்மையும் ஒரு ஆணையும் கலண்டு கீழே விழுந்துருது நண்பா. அப்படி விழுவும்போது ஒரு பேச்சுங்கிற ஒரு ஆவியை அவங்களுக்கே தெரியாமல் எழுப்பி விட்றாங்க. இன்னொரு கப்புள் வந்து அதை இன்னும் ஒரு கொஞ்ச நாள் கழித்து இன்னொரு கப்புள் வந்து அந்த பேச்சுங்கிற ஆவி என்னென்னலாம் பண்ணுது, எப்படிலாம் பண்ணுது, அது என்னெல்லாம் போட்டு வாட்டி எடுக்குதுங்க தான் நம்ம இந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படம் எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் பிடிச்சிருந்தா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் இருந்தது. பொதுவாக பேய் படம்னா எப்படின்னா இருட்டாக தான் வரும். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இந்த படத்தில் பேய் வந்து பார்த்திங்கன்னா பகலில் தான் வரும், அது காட்டுக்குள்ளே தான் வரும். அதெல்லாம் வந்து என்னென்னலாம் பண்ணுது, இந்த பேச்சுங்கிற யார், இந்த பேச்சோட பேய் என்ன, இந்த பேச்சோட பேக் ஸ்டோரி என்ன, அப்படிங்கிறதான் நம்ம இந்த படத்தோட கதை. பொதுவாக இந்த ஹாரர் ஃபிலிம்னாவே சொதப்படுறது எங்கே தெரியுமா நம்ம சொதப்புவாங்க, இந்த ஃப்ளாஷ்பேக்கு தான் நம்ம பொதுவாக எல்லா பேய் படத்துலேயும் சொதப்புவாங்க. ஆனால் இந்த பேச்சு படத்தில் ஃப்ளாஷ்பேக் கொஞ்சம் அருமையாக கொடுத்துருந்தாங்க. ப்ரீ இன்டர்வல் பார்த்திங்கன்னா வேறு லெவலாக இருந்தது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. யோசிச்சிருக்காங்க, நல்லா யோசிச்சிருக்காங்க, கதை எழுதியிருக்காங்க நண்பா. அப்புறமேலே ப்ரீ இன்டர்வல் அதெல்லாம் வேறு லெவலாக இருந்தது. அப்புறமே படம் முடிக்கும்போது ஒரு 40 நிமிஷம் பார்த்திங்கன்னா படம் நல்லா இருந்தது நண்பா. எங்கேயும் போர் அடிக்கலை. இன்னொன்று மிகப்பெரிய தப்பு பண்ணாமல் கொஞ்சம் தப்பிச்சிட்டாங்க இந்த படத்துலேருந்து. என்னென்னா, ஒரு பாட்டு, ஒரு சாங்கு, கிளாமரான சாங்கு, ஒரு காமெடி, ஒர்க் அவுட் ஆகாத காமெடி, அந்த மாதிரிலாம் எதுவுமே இந்த படத்தில் கிடையாது. அடல்ட் கண்டென்ட்டு இந்த படத்தில் கிடையவே நண்பா. ஸோ இந்த படத்தை போய் ஃபேமிலியோடு பார்க்கலாம். இன்னொன்று, இந்த படத்தில் பார்த்திங்கன்னா எதுவுமே போர் அடிக்கிற மாதிரி இருக்க நண்பா. அடுத்து என்ன நடக்குங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணும். கொஞ்சம் பயம்படுத்துகிற மாதிரி இருக்கும், ரொம்ப பயப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஆனால் எனக்கு இந்த படம் எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, பக்காவாக இருந்ததுன்னு தான் நம்ம சொல்லுவேன். ஏன்னா எனக்கு இது ரொம்ப நாள் கழித்து ஒரு பேய் படம் பார்த்தா கொஞ்சம் பயந்தேன்னா அது இந்த பேச்சு படத்தை தான் நான் சொல்லுவேன். இந்த பேச்சுங்கிற ஒரு பேயை வச்சுட்டு என்ன மாதிரிலாம் சிலுமிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த படத்தோட கதை. இன்னொன்று, இந்த பேச்சுங்கிறது யார், இன்னும் இது எப்படி வந்தது, எதனால் அடைச்சிருக்காங்க, அது அப்படிங்கிற சொல்கிறது தான் நம்ம இந்த படத்தோட கதை. ஓகே நண்பா. ஸோ இந்த படத்தை போய் எல்லோரும் உட்காந்து பொறுமையாக பார்க்கலாம் நண்பா. இன்னொன்று, பொறுமைங்கிறத விட பயத்தோடு பார்க்கலாம் நண்பா. அதுதான் இந்த படத்துக்கு உண்டான ஹைலைட்டு. இந்த படம் பார்த்திங்கன்னா பார்க்கப்பே கொஞ்சம் திகிலாக பயன்படுத்துகிற மாதிரி இருக்கு நண்பா. நல்லா யோசிச்சிருக்காங்க, கதை உட்காந்து எழுதியிருக்காங்க. அதனால தான் இந்த மாதிரி இப்போ கதையை தேர்ந்தெடுக்க முடியுது. இந்த படத்தோட கதையும் இந்த படத்தோட இன்ட்ரெஸ்டிங்காக தான் நம்ம இந்த படத்துக்கு உண்டான மறுபடியும் பார்க்கணுங்கிற ஒரு எண்ணமே தூண்டுதுன்னு நம்ம அந்த மாதிரி தான் இருக்குது. போய் கண்டிப்பாக எல்லோரும் தேட்டரில் உட்காந்து பாருங்கள். இந்த படம் நல்லாயிருக்கு, எனக்கு பிடிச்சிருந்தது. பர்சனலாக என்னோடய சஜஷன் போய் பாருங்கன்னு தான் நான் சொல்லுவேன் நண்பா. இந்த படத்தோட ஹீரோ பார்த்திங்கன்னா சரவணன் தான் இருப்பார். அவர் இந்த கப்பலோடு சேர்ந்து ஒரு ஆளாக போவார். அவர் என்னென்னலாம் பண்ணுறாரு, அப்புறம் எப்படிலாம் அந்த பேயை என்னென்ன ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க, அப்புறம் என்ன பண்ணுறாங்க, அதுதான் இந்த கதை நண்பா. ஸோ ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம் நண்பா. இந்த படத்துக்கு பார்த்திங்கன்னா என்னோடய ரேட்டிங் பார்த்திங்கன்னா 5க்கு பார்த்திங்கன்னா 3.8 அந்த மாதிரி தருவோம் நண்பா. ஏன்னா அந்தளவுக்கு அதுக்கு உண்டான ஒரு கதை தான் இந்த பேச்சு படம் நண்பா. போய் ஃபேமிலியோட பாருங்கம்மா. ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்க வரை நான் உங்கள் செஞ்சு பாய் நண்பா.